Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா Mint Your Money written by ரஞ்சல் கர்மா. ஃபர்ஸ்ட் மின்ட் யுவர் மணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மின்ட்டுனா புதினான்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மின்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் மேக் யுவர் மணி ஃபார் ஏர்னிங் லாட் ஆஃப் மணி. இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த நாஞ்சல் கர்மா சொல்லியிருக்காரு. இஃப் யூ வாண்ட் டு மின்ட் யுவர் மணி இட்ஸ் நெவர் டு லேட் ஸ்டார்ட் அண்ட் நெவர் டு சோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ஆத்தரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். பிராஞ்சல் கர்மாங்கிறவர் ஒரு பிக்கஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி நிறைய அறிஞ்சவரும், இன்னும் சொல்லப்போனால் த ஸ்டாக் மார்க்கெட் கைடு தட் மேக்ஸ் யூ ரிச் அப்படின்னு சொல்லப்பட்ட அமேசான் பெஸ்ட் செல்லர் இன்வெஸ்ட்மெண்ட் புக்கை எழுதணும்னு இவர் தான். நீங்கள் நினைக்கலாம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் புக்கு மாதிரி தானே இதுவும் இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த புக்கோட சிறப்பை இது மற்ற புக்கு மாதிரி எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை பற்றி சொல்லலை. நம்ம இந்தியன் நீட்ஸ், இந்தியன் ஃபினான்ஷியல் என்வாயர்மெண்ட், அதாவது ஒரு இந்திய குடிமகனோட நிதி சூழ்நிலையை பற்றியும் அவங்க எப்படி வெற்றிகரமாக பணத்தை சேகரிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த புக்கில் கவனம் செலுத்தியிருக்காரு நம்ம ஆத்தர் பிராஞ்சல். இந்த புக்கை படிக்கிறது மூலமாக பணத்தை சம்பாதிக்க தேவையான வழிகளையும் நிலைகளையும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக்கை 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதுதான் நம்பர் 1 வெல்த் கிரியேஷன், நம்பர் 2 டெத், நம்பர் 3 இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் 4 டாக்ஸேஷன் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த 4 மேஜர் டிவிஷனில் நம்ம பார்க்க போகிறது வெல்த் கிரியேஷன். நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அறிவையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பயன் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்குற இப்போ 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வரப்போகிற அவுட்புட் 20% ஆயிருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வெல்த் கிரியேஷன். ஸோ அப்படிப்பட்ட வெல்த் கிரியேஷனை நாம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் தான் சேவிங்ஸ். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சேவிங் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சிவ், இவ்வளோதான். உடனே நிறைய பேர் நினைக்கலாம், என்னது அவ்வளோதானா, அவன் சம்பாதிக்கிறது வர சொல்லுக்கே பற்ற மாட்டேங்குது, இதில் நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் தானேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லைங்க. நம்ம எல்லாரோடையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்படி சேவிங்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ப வாழாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடி சொன்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வரவுலேருந்து செலவு கழிச்சிட்டு மீதி இருக்கிற பணம். ஆனால் இதை எப்படி திருப்பி போட்டாலும் அது டேலி ஆகிடும். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 பேசிக் ஸ்டெப் இருக்குது. ஒன்று, உங்கள் இன்கம்மை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா செலவை குறைச்சிக்கணும். இது கூட முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் பட்ஜெட்டிங். பட்ஜெட் தானே இப்போ எப்படி போட போகிறேன் பாரு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, அதை முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றவும் செய்யணும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காலத்தில் யார் பட்ஜெட்லாம் போட்டு வளர, அப்படியே பட்ஜெட் போட்டாலும் 4 நாளைக்கு அப்புறம் அந்த பேப்பர் குப்பை தொட்டியில் தான் கிடக்கும். பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் சேவிங் பண்ணி சொல்லலாம். ஆனால் நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சில டிப்ஸை பிராஞ்சு நமக்காக இதில் சொல்கிறாரு. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, கீப் யூர் ஸ்டார்டிங் பட்ஜெட் as low as possible. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக பட்ஜெட் போட்டு வாழுங்க. நம்பர் 2, ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஏர்ன். சம்பாதித்தை விட செலவு கம்மியாக இருக்கணும். நம்பர் 3, மந்த்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ பட்ஜெட்டை மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. நம்பர் 4, நீங்கள் பட்ஜெட் போட்ட மாதிரி தான் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு அடிக்கடி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பர் 5, உங்களோட பட்ஜெட் ஐடியாஸை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணுறது மூலயமா உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்காக சேவிங்ஸும் பண்ண முடியும். நம்பர் 6, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கையில் காசு கொடுக்கும்போது தான் அதோட வழி என்னன்னு தெரியும். கார்டு ஸ்வைப் பண்ணுறது மூலியமாக ஆசைகளும் அலட்சியங்களும் தான் அதிகமாகும். நம்பர் 7, இப்போ சொல்ல போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். அதுதான் அன்னெசரி ஐட்டம். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆடம்பரத்துக்காகவும் ஆசைக்காகவும் வாங்குறது. ஆனால் வாங்குறது 6வது நாளே அதை தூசி படிஞ்சு கிடக்கும். அது எந்த மூலையில் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்பர் 8, யூஸ் ஆப் ட்ராக் யுவர் பட்ஜெட். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் ஃபோனில் 15 ஆப்பாச்சு மினிமம் இருக்குமா? அதனால் உங்களுக்கு ஏதாவது பெரிய லாபம் இருக்கா? இல்லை. பட்ஜெட் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப் இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ரிமைண்டரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற காசை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயமும் வரும். இதெல்லாம் தான் நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வழிகள். இதை கடைப்பிடிக்கிறது மூலியமாகவே நம்மளால் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வர முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் டெப்த், அதாவது கடன். இந்த உலகத்தில் கடன் இல்லாத ஆள் யாராவது இருக்க முடியுமா? அதுக்குன்னு எல்லாரும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்கிறியா அப்படி நம்மளே சண்டை போட்டுக்க வேணாம். இருப்பாங்க, கடன் வாங்காமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, அதை விரல் வச்சு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. அதுலேயும் நம்ம இந்தியாவில் சொல்லவா வேணும், அரசாங்கம் சொல்லி தான் நம்ம மேலே லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னு நமக்கே தெரிய வருது. அதுலேயும் இந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒன்று. அதை எழுந்துட்டோம்னா எழுந்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க முயற்சி
பண்ணாதீங்க. தவிர்க்க முடியாத நேரங்கள்லையும் சூழ்நிலைகளையும் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் அதை திருப்பி கொடுக்க முடியும் அப்படி நம்பிக்கை வர வரைக்கும் அதில் கால் வைக்காதீங்க. இந்த நேரத்தில் இதுக்கு பொருத்தமான ஒரு வாக்கியம் சொல்லணும்னா, ஆழம் தெரியாமல் காலை விடாத இதே சாப்டரில் டெப்த் அண்ட் பர்சனல் கேபிட்டல் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதோட முதல் பிரிவாக குட் லோன் வெர்சஸ் பேட் லோன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குட் லோன் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? லோன் கொடுத்துட்டு திருப்பி கேட்கலன்னு அது குட் லோன் அப்படி தானே? இல்லை, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பல மடங்கு பெருகி கொடுத்தா அது குட் லோனு. இதுவே பேட் லோன்னா உங்ககிட்ட கொஞ்சம் நஞ்சம் சொத்தையும் வலிச்சிரும். பேட் லோனுக்கு எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமாக சொல்லலாங்க. அதில் கார் லோன், பைக் லோன், ஹோம் லோன், அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஜுகேஷன் லோன். 2 lakhsக்கு படிச்சுட்டு 4 lakhsக்கு லோன் கட்டுவாங்க தெரியுமா? அதெல்லாம் நரங்க வேதனைங்க. ஸோ இருக்கும்போதே பணத்தை சேமித்தா வரப்போகிற பல காலங்களுக்கு உதவியாக இருக்கும். சப்போஸ் வேறு வழியே இல்லை, யாருக்கிட்டையாவது உதவி வாங்கி தான் ஆகணும்னா ஒரு விஷயத்தை எப்போ மனசில் வச்சுக்கோங்க. ஹவு மச் ஷுட் ஐ பாரோ? பசி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே நம்மளால் சாப்பிட முடியும். ருசியாக இருக்குன்னு அவ்வளோக்கு மீறி சாப்பிட்டா நமக்கு அது பிரச்சனையாக தான் வந்து நினைக்கும். அதே மாதிரி தான் கடனும். இவ்வளோ தான் வாங்கணும், நீங்களே உங்களுக்கு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இஎம்ஐயில் எதுவுமே வாங்காதீங்க. பிகாஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்கள் மந்த்லி சேலரி உங்களுக்கு டாட்டா காமிச்சிடும். அதனால தான் பணத்தின் மதிப்பு உனக்கு தெரிய வேண்டுமானால் யாரிடமாவது போய் கடன் கேட்டுப்பாருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுற படம் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அவங்க சொல்ல போகிற ஒரே பதில் அஃப்கோர்ஸ் எஸ். இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் உண்மையாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சில முக்கியமான விஷயத்துக்கு கவனம் செலுத்தணும். முதலாவதாக உங்களோட முக்கியமான ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டிசிஷன்ஸ், அதாவது ஐடென்டிஃபிகேஷன், பர்ச்சேஸ், முக்கியமான ஷேர்ஸை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் முடிவெடுக்கிறத விட அந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்ட்ஸ் லைக் ஃபண்ட் மேனேஜர் இவங்ககிட்ட என்ன அட்வைஸ் எடுத்தோம்னா இது பெனிஃபிட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதுக்காக பண்ணணும்னு நினைப்போம்? ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்காகவும் ஃபினான்ஷியல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்காகவும் தான். பிராஞ்சல் கர்மாவுக்கும் 20 வயசில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அளவுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லையா. ஆனால் அதை பற்றின நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம் தான் அவரை தன்னுடைய 23 வயசுலேயே பெஸ்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை பெற உதவிச்சான். அவரை மாதிரி இல்லைன்றாலும் ஓரளவுக்காவது நமக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியணும்னு அவர் சில லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரூ அசெட். எந்த ஒரு பொருளை வாங்கவோ வைக்கவோ பணம் தேவைப்படுது, அது எல்லாமே ட்ரூ அசெட்ஸ் தான். அது காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு மதிப்பு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம பணத்தை சிறந்த வழியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இதுதான் அதுக்கான முதல் படி. நெக்ஸ்ட்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களோட வயசு என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, எந்த விதமான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமுத்தையும் கண்டிப்பாக இருக்கும். பட் 65 வயசில் ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன தான் தைரியமாக குழந்தைகளும் கூட பிறந்தவங்களும் என்ன பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாலும் உங்களுக்காக சேவிங்ஸ் இருந்தால் அது ரொம்பவே நல்லது. அப்படி உங்களுக்கு சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா யார் பின்னாடி நீங்கள் அடைக்கலத்துக்கு நிற்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு உங்களோட முதலீட்டை வளர்த்துக்குங்க. அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபண்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ கடினமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பாதை தான். ஆனால் அதில் நீங்கள் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். எப்போவும் ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க. உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னு அடிக்கடி கால்குலேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சாலே இன்வெஸ்ட் பண்ணுன சுலபமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் அண்ட் இன்சூரன்ஸு. டாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போலாம் பாப்கார்ன் வாங்குறதுலேருந்து பிளாட்டினம் வாங்குற வரைக்கும் டேக்ஸ் போடுறாங்க. நம்ம டாக்ஸை தொடர்ந்து கட்டுற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டா அது ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸும். சில பேருக்கு இன்சூரன்ஸ்னால என்னென்ன தெரியாது. சில பேர் அதை அலட்சியமாக எண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்காகவும் தோல்விக்காகவும் பெருசாக எதுவும் பிளான் பண்ணலான்னு கூட, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் நம்ம சாக போகிறோன்னு இன்சூரன்ஸ் வாங்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது ஒரு உதவும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குகிறோம். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயத்தை தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு பிராஞ்சல் கர்மா. கன்க்ளூஷன், ஃபைனலி இந்த புக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே சிம்பிளான புக்கு தான். ஆனால் இந்த புக்கில் படிக்கிறது மூலியமாக பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற சுலபமான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிற மென் அண்ட் உமன் பிகினர்ஸுக்கு இந்த புக்கை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த புக்கை படித்து உங்களோட வாழ்க்கையை செக்யூராக வச்சுக்க இப்பொழுது முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.